இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று கூப்பாடு போடுகிறார். எப்படி நிதி இருக்கும்? இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த மாநிலம், இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நிதி கிடையாது. கார் பந்தயம் நடத்துவதற்கு நிதி இருக்குது. கார் பந்தயம் நமக்கு யாராவது கேட்டாங்களா? ஏங்க கார் பந்தயம் முக்கியமா? வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியிலே கார் பந்தயம் நடத்துகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். பிறகு எழுதாத பேனாவை நடுக்கடலில் வைப்பதற்கு அரசாங்க பணம் 82 கோடி ஒதுக்கீடு செய்கிறார்கள். எழுதாத பேனால எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கல. எழுதுற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க. அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு அரசாங்க பணத்தை எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய உழைப்பிலும் வரி மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் ஊதாரி செலவை செய்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே எனக்கு கிடைத்த தகவல், சுயநிதி குழு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் 2 மாசம் அந்த பணத்தை ஆட்டை போடுவதற்கு, அதை கொள்ளையடிப்பதற்கு 44 கோடி இன்றைக்கு இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்காக போட்டிருக்காங்க. நீங்க ஆய்வு செய்யணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆய்வு என்ற போர்வையிலே இன்றைக்கு இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுகவிலே கூட்டணி இல்லை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே பொறுத்திருங்கள், அதிமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள். என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அதிமுக வென்று, அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைய தினம் பத்திரிகையில் பார்க்கிறேன், 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார். திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில் வந்த செய்தி. நிறைவேற்றிக்கங்களா? இப்பொழுது மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் திமுக தோல்வி அடையும் என்ற பயத்தில் மேலும் 17 லட்சம் பேர்களுக்கு கூடுதலாக அந்த நிபந்தனைகளை தளர்த்தி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து இன்றைக்கு கொடுக்க இருப்பதாக செய்தி. ஏன் அப்பொழுதே அந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இவள் ஆட்சி செய்தா தானே தெரியும். ஆட்சியே செய்யாத ஒரு முதலமைச்சர், ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டால் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதனால இப்பொழுதுதான் விழித்து தேர்தலே தோல்வி உற்றுவிடுவோம் என்று எண்ணிய காரணத்தினால் இப்பொழுது அந்த விதிகளை தளர்த்தி இன்றைய தினம் 17 லட்சம் பேர் கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கார். தாய்மால் கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. நடவடிக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த 17 லட்சம் மக்களுடைய வாக்குகள் தேவை, அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க.